நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக மிக முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ விவசாயிகளுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா அது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கறத ஒரு திட்டம் தான். இத சுருக்கமா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த திட்டம் பெரிய அளவுல உதவிகரமா இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு தரப்புல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க. இந்த தொகையானது 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 3 தவணைகள்ல 6000 ரூபாய் நிதி உதவி விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே வரவு வைக்கப்படுது. இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் 22 தவணைகள் கொடுத்திருக்காங்க. இந்நிலையில் 23வது தவணை தொகை எப்பொழுது வங்கி கணக்குக்கு வரும்னு சொல்லிட்டு விவசாயிகள் அனைவருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் 23வது தவணையை பெறறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம முடிச்சிருக்கணும். அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்துடைய விதிமுறைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஒழுங்கா பண்ணல அப்படின்னா விவசாயிகளுக்கு வரக்கூடிய தவணை தொகை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நீங்க ஒரு பயனாளரா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சிறப்பு அட்டை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்டை இல்லைன்னா அடுத்த தவணை கிடைக்காமல் போகலாம் அல்லது ரொம்ப தாமதமாக கிடைக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது. இது எதுக்காக இந்த புதிய அட்டையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தில் வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் நிதி சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யவும் தான் மத்திய அரசு இந்த புதிய அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அட்டை என்னன்னா விவசாயிகள் பதிவேடு அல்லது விவசாயி அடையாள எண் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இத உழவர் அட்டைன்னு சொல்றாங்க. ஃபார்மர் ஐடி கார்டு. ஸோ விவசாயிகள் அனைவருமே உழவர் அடையாள அட்டைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபார்மர் ஐடியை உடனே வாங்கணும். ஸோ 2026ஆம் ஆண்டுல இருந்து இந்த திட்டத்தின் கீழ் சேரக்கூடிய புதிய பயனாளர்களுக்கு இந்த ஐடி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் அடுத்த தவணையை எந்த ஒரு தாமதமும் தடையும் இல்லாமல் பெறறதுக்கு இந்த அட்டை அப்படின்ற ஒரு செயல்முறையை முடிக்கணும் அப்படிங்கறதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ விவசாய நலத்திட்டங்களின் கீழ் தகுதியே இல்லாம பயன்பெறக்கூடிய விவசாயிகள் மற்றும் மோசடி பயனாளிகளை கட்டுப்படுத்துறது தான் அரசுடைய முதன்மையான நோக்கமா இருக்கு. இதற்காக தனித்துவமான உழவர் அடையாள அட்டை அப்படிங்கறத தகுதியுள்ள விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க. இது ஒரு டிஜிட்டல் அட்டை தான். இந்த அட்டையில பாத்தீங்கன்னா உங்களுடைய விவசாய நிலம், பயிர் விவரங்கள், உர பயன்பாடு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வருமானம் இந்த மாதிரியான அனைத்து தகவல்களையும் பாதுகாப்பாக பதிவு செஞ்சிருப்போம்னு சொல்றாங்க. இந்த அடையாள அட்டையை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா திட்டங்களையுமே ஈஸியா நீங்க பலன் பெற முடியும். ஏன்னா நீங்க போயிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா ஒவ்வொரு திட்டத்துக்கும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா நீங்க போயிட்டு சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இனிமே வரக்கூடிய விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகளை பெறறதுக்கு இந்த உழவர் கார்டை நீங்க காட்டினாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயனாளர்களாவா ஆவீங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த அடையாள அட்டையை கண்டிப்பா அனைத்து விவசாயிகளும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.